அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே முந்திரின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் முந்திரி பழம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். சிலருக்கு தான் முந்திரி பழத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த பழம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னே சில பேருக்கு தெரியாமல் கூட இன்னும் இருக்கும். பல அதிசய குணம் நிறைந்துள்ள இந்த முந்திரி பழத்தை சாப்பிட்றதுனால உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். முந்திரி பழத்தில் புரோட்டீன், பீட்டா கரோட்டீன், டானின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், உடலுக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்துள்ளது. இத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த முந்திரி பழத்தை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம். பெரும்பாலானோருக்கு உடலில் வைட்டமின் குறைபாட்டினால் பல நோய்கள் வரும். உடலுக்கு வைட்டமின் சி சத்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. நாம் எல்லாரும் நினச்சிட்ருப்போம் ஆரஞ்சு பழத்தில் தான் வைட்டமின் சி அதிகமாக இருக்குன்ட்டு. ஆனால் ஆரஞ்சு பழத்தை காட்டிலும் 5 மடங்கு வைட்டமின் சி சத்து ஒரு முந்திரி பழத்தில் அடங்கியுள்ளது. எனவே வைட்டமின் சி சத்து உடலில் போதுமான அளவிற்கு கிடைப்பதற்கு முந்திரி பழம் அதிகமாக நாம் சாப்பிடணும். எலும்புகள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும். எலும்புகள் பலமாக இருக்க கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் மிகவும் அவசியம். இந்த சத்துக்கள் முழுவதுமே முந்திரி பழத்தில் ஏராளமாக இருக்குது. இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலம் உடலில் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். காரம் அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதனால நமக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். உதாரணமாக வயிற்று வலி, மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். அந்த காரணம் மட்டுமில்லாமல் உடலில் நீர்ச்சத்து குறைவதாலும் மலச்சிக்கல் ஏற்படுகிறது. முந்திரி பழத்தில் சார்பிட்டால் என்ற வேதிப்பொருள் உடலில் சென்றடைகிறது. உடலில் சென்று பெருங்குடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை வழங்கி கழிவுகளை சுலபமாக வெளியேற்ற இது உதவும். இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் குணமடையும். அது மட்டும் இல்லாமல் தோல் சார்ந்த பிரச்சனையானது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அதிக அளவு வரும். அதிலும் குறிப்பாக ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கே இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் கடைகளில் விற்கக்கூடிய செயற்கை கிருமிகளை அதிகமாக பயன்படுத்துவதால் சில பின்விளைவுகள் ஏற்படும். தோல் பிரச்சனையை குணப்படுத்த முந்திரி பழத்தில் வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தோலில் உண்டாகும் அரிப்பு, சுருக்கம் மற்றும் வெடிப்பு போன்றவற்றை நீக்குகிறது. குறிப்பாக அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கவும் முந்திரி பழம் பயன்படுகிறது. இந்த பழத்தை மரத்திலிருந்து பறிச்சதுக்கப்புறம் 24 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிடணும். இல்லைன்னா இந்த பழம் சீக்கிரமே அழுகிடும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை வாய்ந்தது தான் இந்த முந்திரி பழம். ஜூஸ் போட்டும் நாம் சாப்பிட்லாம். முந்திரி பழத்தை சாப்பிடும்போது சிலருக்கு தொண்டை பகுதியில் ஒரு கரகரப்பு ஏற்படும். இதனாலேயே பல பேர் இந்த பழத்தை சாப்பிட விரும்புறது இல்லை. அப்படிப்பட்டவங்க வேக வைத்தோ அல்லது உப்பு நீரில் ஊற வைத்தோ கூட சாப்பிட்லாம். ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். முந்திரி பழத்தை ஜூஸ் போடும்போது அதில் கொஞ்சம் எலுமிச்சம் பழச்சாறையும் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து ஜூஸ் செய்து குடிக்கலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். மற்றும் ஒரு தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.